ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ராகு எது பயிற்சி 2025 கன்னி ராசிக்கு ராகு எது பயிற்சி பலன்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ கன்னி ராசிக்கு ராகு கேது பயிற்சிங்கிறது ஏற்கனவே ராகு கேது உங்களுக்கு ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில் இருந்தார். அதே போல் கேது பகவான் உங்கள் ராசியான கன்னி ராசியில் இருந்தார். இப்போ வர ஏப்ரல் 26ஆம் தேதி 2025 அன்னைக்கு ராகு பகவான் மீன ராசியில் 7ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 6ஆம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் ராசியிலேருந்து பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த நிலையில் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார். பொதுவாக ராகு பகவான் 7ல் இருக்கையில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அங்கே கிரகங்கள் பாதிச்சிருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு வந்திருக்கும். எப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரன் இருக்குது, அப்படியே 7ஆம் அதிபதி அந்த இடத்துல இருந்திருந்தால் உங்களுக்கு திருமண விஷயங்கள் பாதிச்சிருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும், அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடந்ததுனால தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அந்த 7ஆம் இடம் கன்னிராசிக்கு பாதகமான இடம். அந்த இடத்துல ராகு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பொதுவாக தொழில் வியாபாரத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம் தான். அந்த தொழில் வியாபாரம் சம்மந்தமாக ஏதாவது ஃபினான்ஷியல் பிரச்சனை, வருமானத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகி அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த 7ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்குது. அதனால நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தமான தொழில் வேலை அமைஞ்சது, வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கும். ஏன்னா ராகு அந்நிய கிரகமாக இருக்கிறதுனால 7ல் இருக்கிறது சாதகமான நிலையை தான் கொடுத்துருக்கோம். சில பேருக்கு வேலை செஞ்சவங்களுக்கு அங்கே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் அதே 7ஆம் இடத்துல சூரியன் இருந்திருந்தாக்கா வேலை போயிருக்கும், வேலையில் மாற்றம் வந்திருக்கும். நீங்கள் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸ் மாறியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸோட பேர் மாறி இருக்கும், இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அந்த உங்களுடைய மேலதிகாரி மாறியிருப்பார். இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். பாதிப்புன்னு சொல்லலாம், சில நல்ல விஷயங்களும் சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க ராகு 7ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு சிலருக்கு அது ஒரு நல்ல நிலையை உருவாக்கியிருக்காரு. அந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தபோது திருமணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் நடந்து பிரச்சனையாக இருக்கவங்களும் திரும்ப கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையை அந்த இடத்துல உருவாக்கியிருக்கு. அந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தொழில் வியாபார விஷயங்களில் வேறு மொழி பேசுகிறவங்க, அதே போல் கூட்டு தொழிலாக சேர்றவங்களும் வேறு அந்நிய நாட்டை சேர்ந்தவங்க, இவங்களோடலாம் நல்ல ஒரு இணக்கமான நிலை இருந்திருக்கும். அவங்களால உதவிகளும் கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறதுனால இது அவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேறு இனத்துக்காரங்க, இப்படி வேறுபட்ட ஒரு மனிதர்களோட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு, அதனால நல்ல பலன்களும் கிடைச்சிட்ருக்கும். பொதுவாக 7ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடங்கிறது கேந்திரத்திலே ஒரு முக்கியமான ஸ்தானம். அதனால் 7ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்தெல்லாம் கொடுக்கறது தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ஒரு சாதகமான இடம். இன்னொரு விஷயம், இதில் அந்த மீடியேட்டர் தொழில் பார்த்தவங்களுக்கு இந்த 7ஆம் இடம் ரொம்ப சாதகமாக இருந்திருக்கும். ராகு ஏற்கனவே மீடியேட் பண்ணக்கூடியதில் ரொம்ப திறமைசாலின்னு சொல்லலாம். அந்த 7ஆம் இடங்கிறது ஒரு ஜாயிண்ட் மாதிரி தான், அது எல்லாத்தையும் இணைச்சி வைக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் இங்கே கணவன் அல்லது மனைவி அமைகிறத இணைவர், துணைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஜாயிண்ட்டை சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம் தான்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும்போது இந்த மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ச நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் அது வந்து மீன ராசியாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த இடத்துல ராகு இருக்கையில் சினிமா தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருமானத்தில், அதாவது இந்த பேங்கிங் தொழில், இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி செஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே பாதித்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாதித்தவங்க, அதே போல் ஃபினான்ஷியல் சம்மந்தமான பாதிப்பில் இருந்தவங்களுக்கு மற்ற கிரகம் அதே போல் திசா புத்திகள்னால வேணால் பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அது மீன ராசி. மீன ராசிங்கிறது ஃபினான்ஷியல் சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஒரு இடம். ஃபினான்ஷியலில் வந்து ஒன்று உங்கள் கிரகங்கள் நல்லா இருந்திருந்தால் அந்த இடத்துல கூடுதல் வளர்ச்சியை கொடுத்துருக்கோம், இல்லைன்னா அதில் தான் பெரிய பாதிப்பையும் கொடுத்துருக்கோம். இப்போ ராகு பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துல பொதுவாக ராகு இருக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் 6ல் ராகு இருக்கிறது 6ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவார். அது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு இது சிறப்பான இடம். வேலையில் முன்னேற்றம் கொடுப்பாரு. வேலை நல்லா அமைஞ்சிருச்சுனாவே வருமானம் வர ஆரம்பிச்சிடும். வருமானம் நல்லா ஆரம்பிச்சதுன்னா வாழ்க்கை நிலையில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதை வச்சு தான் இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே 6ஆம் இடத்துல ராகு இருக்கையில் உடல்நிலை பாதிப்பை கொடுத்துருவார், மருத்துவ செலவுகளை அதிகம் உருவாக்குவார். அதே போல் இந்த அடிபடுறது, காயம் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நடக்கும். அதே போல் பெட்டு அனிமல்கிட்ட கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். விலங்குகள்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்கும், பூச்சிகள். இதே போல் இந்த பெட் அனிமல் இதுங்கனால சில பாதிப்புகளும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த பாதிப்பு பெருசாக இருக்காது. சில பேர் எப்பயோ நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டி அந்த கேஸு, அந்த கோர்ட்டு அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய நிலையும் இருக்கும். பொதுவாக இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து தொழிலில் உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறதுல வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவார். வேலையில் ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பாரு. வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடுவார். அப்படி இருக்கும்போது பொதுவாக 7ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 6ஆம் இடங்களில் வந்து கும்பராசியாக வருது. அது வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம். அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு வந்துருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு பணம் வர வேண்டிய பணம் கிடைக்கிறது. அதே போல் சிலருக்கு லாட்ரி வைப்போம், இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கேது வந்து உங்கள் ராசியில் இருந்து உங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு, மன உளைச்சல், பண விரயம், அதே போல் உங்களுக்கு அதாவது பிடிக்காதவங்கனால பிரச்சனைகள், அதே போல் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் மனசு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். மன அளவோடு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ கேது பகவான் உங்கள் ராசியிலேருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த 12ஆம் இடத்துக்கு போகிறத கேது பகவான் எப்படின்னா அங்கே வந்து விரயஸ்தானம். அப்போ வந்து விரயங்களை கட்டுப்படுத்துவார். விரயங்கள் வந்து ஏற்கனவே விரயங்கள்னு சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படி ஆகிருக்கும்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறதுலே வந்து ஒரு நினச்சதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பொருள் வந்து உங்களுக்கு விரயமாக போயிருக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்காது. இதே போல் இந்த வியாபாரம் சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக ஏதாவது செலவாகி அது கூட உங்களுக்கு விரயமாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வரும். அதுமாதிரி நீங்கள் எந்த எஸ்டிமேட்டு போட்டாலும் அந்த எஸ்டிமேட்டு வந்து உங்கள் அளவு நீங்கள் போட்ட எஸ்டிமேட்டோட கூட செலவுகளாக இருக்கும். அதை வந்து இப்போ கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டாடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய தூக்கம் கொஞ்சம் அதிகமாக வந்து உங்கள் தூக்கம் கெட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா கேது வந்து
12ல் இருக்கும்போது நிறைய எண்ணங்கள் வந்து உருவாகும். நீங்கள் தனிமையாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பயணங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். பயணங்கள் வந்து சரியாக வராது. ஏதாவது ஒரு இடத்துல நிலையாக இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். பொதுவாக 12ஆம் இடத்துல கேது இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களால் பிரச்சனைகள் உண்டாகும். பயணங்கள் செய்கிறது உங்களுக்கு அதிகமாக வந்து அதனால கஷ்டங்கள் உருவாகும். 12ல் கேது இருக்கும்போது எல்லா செலவுகளையும் விரயங்களையும் கட்டுப்படுத்துவார். இதுவே ராகு 12ல் இருந்தாருன்னா அவங்களுக்கு செலவாகிறது விரயங்கள்லாம் வந்து பிரம்மாண்டமாயிரும். பெரிய அளவில் விரயங்களை கொடுக்கும். எந்த விரயம் ஆனாலும் அது பெரிய விரயமாக போயிடும். இதுவே கேது இருக்கும்போது விரயங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் வந்து கேது பகவான் இருப்பார். பொதுவாக இந்த கேது பகவான் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாவே அது வந்து மோட்சஸ்தானம், அதனால கடைசி பிறவி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எதுலேயும் ஒரு பற்று இருக்காது. பேராசையை வந்து குறைச்சிரும். எதுலேயும் ஒரு ஒரு ஆசையை வந்து இருக்காமல் அது எல்லாத்துலேருந்து விலகி இருக்க சொல்லும். அதுபோல் இந்த 12ல் கோச்சார ரீதியாக கேது வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான ஆசையோ இல்லை ஒரு அன்போ பற்றோ இருக்காது. நீங்கள் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சில பேருக்கு வந்து நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தில் இவங்கள்ட்டெல்லாம் வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பு, மனதளவில் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த 12ஆம் இடம் அப்படிங்கையில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் வந்து அதிகமாக உருவாக்கும். ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகமாக உங்களுடைய எண்ணங்களில் வந்து அதிகமாக ஆன்மீக எண்ணங்கள் உருவாக்கும். அதனால் கோயில் இந்த மாதிரி நீண்ட தூர பயணம் போகிறது, அது அதே போல் இந்த கடவுள் தரிசனம், சித்தர்கள் தரிசனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக இந்த 12ல் கேது இருக்கும்போது நடக்கும். பொதுவாக உங்களுக்கு 12ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அது வந்து சூரியனோட வீடு. இந்த சூரியனோட வீடாக கேது, சூரியன் வீட்டில் கேது போய் இருக்கும்போது இந்த ஆன்மீக எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆன்மீக கிரகம். அது சிவனை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் சிவஸ்தலங்கள் சம்பந்தமாக நீங்கள் அதிகமாக கோயில்களுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்கு கேது பகவான் உங்கள் ராசியிலேருந்து 12க்கு போகும்போது இந்த பலன்கள் உண்டாகும். அதே சமயத்தில் இந்த பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல், அதே போல் நீங்கள் அதிர்ஷ்டங்களை விரும்புகிற விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும். பொதுவாக உங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது விரயங்களை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் சிம்ம ராசி தான். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அங்கே கேது இருக்கும்போது நிறைய விரயங்களை உண்டாக்கிறோம். இந்த கேம்லிங் விஷயத்துலலாம் ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது விரயஸ்தானமாக இருக்கிறதுனால. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.